சூப்பர்ங்க. கிட்டத்தட்ட வந்து அது ஒரு பரோட்டா கடை, சால்னா, கஸ்டமரு, ஒரு குடும்பமே உட்காந்து ஒரு ஹோட்டல் நடத்துறது, இதெல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த படத்தில் வந்து என்ன என்ன கதை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, படத்தில் வந்து விஜய் சேதுபதி பொண்ணு பார்க்க போகிறார், கரெக்ட் பண்ணுறார், பரோட்டா கொடுத்து கரெக்ட் பண்ணி நித்யா மேனன் கல்யாணம் பண்ணுறார். கல்யாணம் பண்ணும்போது நடக்கிற விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கலகலப்பாகும் அப்படி இப்படின்னு போனாலும், அதுக்கப்புறம் குடும்பத்தில் மாமியார், நாத்தனார் இவங்கெல்லாம் வந்து பண்ணுற ஒரு கேமிங், ஸோ அதனால் வர சண்டை சச்சரவுகள் எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதான். ஓகேங்களா? ஸோ எல்லா குடும்பத்திலும் நடக்கிற அந்த சண்டை சச்சரவுகள் இது தீந்துதா இல்லையா? இது வந்து வாரத்துக்கு 7 நாளில் 3 நாளில் கோச்சிங் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடும் நித்யா மேனன். ஸோ இவர் பின்னாடியே லோன்னு ஓடுவார் விஜய் சேதுபதி. இதுதான் வந்து படத்துடைய கதை. இவர் வந்து போனாரா வந்தாரா, இவங்க கட்சியாக சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதான் படத்துடைய கதை. பட் இது எப்படி இருக்குது அப்படின்னும்போது, படம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த காட்சி அமைப்பு வந்து ஒரு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சுக்கினே இருக்கிறாங்க. ஐயோ முடியல. ஸோ அந்த சாங் ஒன்று நல்லா இருக்கும், சரியான சாங்கு. அதாவது நித்யா மேனன் விஜய், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. மற்றபடி ஒரு அரை மணி நேரம் ஓரளவுக்கு புதுசாக தெரிகிற படம் திருப்பி அரைச்சமாகவே அரைச்சனால வந்து ரொம்ப பழசாகி போயிடுச்சு தான் உண்மை.